Hi everyone. Now we are going to study about the second question, the history of guidance movement in India. ஸோ கைடன்ஸ் எப்படி ஒரு இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே ஃபார்ம் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறத படிக்க போகிறோம். ஸோ இன் ஏன்ஷியன்ட் இந்தியா நம்ம வந்து படிச்சிருக்கோம் பஞ்சதந்திர ஸ்டோரிஸ் அண்டு ஜாதக டேல்ஸ்னால நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது வழியாக ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க, ஒரு ஸ்டோரி சொல்லி அந்த ஸ்டோரி மூலமாக தே டோல்ட் அ மோரல் அண்டு த்ரூ தட் தே கிவ் கைடன்ஸ் டு சம்படி. ஸோ நம்ம படிச்சிருப்போம் அந்த பஞ்சதந்திர கதைகள் எப்படி தோன்றுச்சுன்னு சொன்னால், ஒரு 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 கிங் இருந்தார். ஹி ஹேட் 3 சன்ஸ் அண்டு அந்த 3 சன்ஸுமே பொறுப்பாக இல்லாமல் இருந்தாங்க. ஸோ ஹி வாண்ட் டு மேக் ஹிம் மேக் தம் என்னது ஒரு கரெக்டான ஒரு பர்சன்ஸாக ஒரு நாட்டை ஆள்றது மாதிரி அவங்கள வந்து மாற்றணும். ஸோ ஹி டோல்ட் ஹிஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா, ஐ வில் மேக் தம் அப்படின்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்து ஹி டேக் தர் 3 சன்ஸ் வித் ஹிம், சன்ஸ் ஆஃப் த கிங். அந்த கிங்கோட சன்ஸை கூப்பிட்டு போய் ஹி டோல் ஸ்டோரிஸ், த்ரூ ஸ்டோரிஸ் ஹி டெல் சம் மாரல்ஸ். அண்ட் அப்படி அந்த 3 பேர் என்ன பண்ணாங்கன்னா, they got some ideas and they big efficient to rule the country. ஸோ அது மாதிரி அதானே கைடன்ஸ்னால் ஒரு வழிக்கு நம்மளை என்ன பண்ணணும், நம்மளை கரெக்டாக கொண்டு போகிறது. ஸோ பஞ்சதந்திரா அண்டு ஜாதக டேல்ஸ் ஆர் very familiar to us, and it was the ancient guidance process in our country. And பிஃபோர் சாக்ரட்டிஸ் நம்ம வந்து பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ் எவ்வளோ வருஷங்கள், சாக்ரட்டிஸ்க்கு முன்னாடியே நம்ம படித்த விஷயங்கள். ஸோ அப்போவே கைடன்ஸ் வந்து we know that Socrates is a great scholar, but before him this Panchatantra stories in our ancient India. And in India, the person who give guidance is known as Guru, and his advice is termed as Upadesha. And in our Asian India, the guidance history is divided into 2 periods, that is Vedic period and post Vedic period. அதாவது in Vedic period, Rig and Adava Veda gives technical and vocational education. So guidance is also an education. So in the Rig and Adava Veda gives us the technical and vocational education, and Ayurveda is a branch of Adava Veda which is giving guidance about the medicine. Okay va. And about music, it's Samaveda gives notes about music. இப்படி த டெக்ஸ்ட் ஆஃப் வேதாஸ் கிவ் கைடன்ஸ் டு த பீப்புள். அண்ட் போஸ்ட் வேதிக் பீரியடில் பார்த்தோன்னா மோகன்ஜதாரோ அண்ட் ஹரப்பா. இன் மோகன்ஜதாரோ அண்ட் ஹரப்பா வி மே சி த நோட்ஸ், எஜுகேஷ்னல் நோட்ஸ் நிறைய நம்ம பார்த்துருப்போம். நிறைய எக்ஸ்கவேஷனில் கிடச்ச பொருட்கள் எல்லாம் நோட்ஸ் எல்லாமே கிடச்சது. ஸோ தோஸ் வேர் த கைடன்ஸ். அண்டு அன்றைக்கி அவங்க வந்து மிலிட்ரி, ஒகேஷ்னல், அக்ரிகல்ச்சர், பெயிண்டிங்கில் எல்லாமே தேவை very efficient. So from that we know that there is a guide to giving guidance to them to become familiar with this military, medicine and agriculture, painting. And next எதுன்னா புத்திஸ்ட் பீரியட். புத்திஸ்ட் பீரியடில் தான் ஆயுர்வேதா, தட்ஸ் மெடிசன், தனுர்வேதா மீன்ஸ் ஸ்டடி ஆஃப் வார், அண்டு ஃபைனலி காந்தார வேதா which means the art of music. இது எல்லாமே புத்திஸ்ட் பீரியடில் இதுக்கு எல்லாமே கைடன்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் புத்திஸ்ட்டுக்கு அப்புறம் புத்திஸ்ட், ஜெயினிஸ்ட், போத் ஆர் ஆன் சேம் பீரியட். அண்ட் ஆஃப்டர் தட் த மெடிவல் பீரியட், தட் இஸ் த முஸ்லீம் பீரியட். ஸோ இன் முஸ்லீம் பீரியட் ஆல்சோ there was a technical, vocational, arts and craft, military, dance, music, இதை பற்றின எஜுகேஷன் இருந்தது. ஸோ தட் எஜுகேஷன் ஒன்லி கைடன்ஸ். அண்ட் ஃபைனலி இன் பிரிட்டிஷ் பீரியடில் பார்த்தோன்னா காலேஜஸில் என்ன இருந்துச்சு, கைடன்ஸ் இருந்துச்சு. this nowadays also in colleges, schools, they were practicing the there's a person who is appointed for giving guidance to the students. அண்டு இதை வந்து ஒரு எஜுகேஷன், இந்த கைடன்ஸை வந்து எஜுகேஷனாகவே எங்கே கொண்டு வந்தாங்கன்னா இந்த காலேஜஸில் பிரிட்டிஷ் பீரியடில் வந்து கொண்டு வந்தாங்க. இன் 1847 இன்ஜினியரிங் காலேஜில் வந்து என்னது கம்பல்சரி இந்த என்னது கைடன்ஸுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாஃப் தனியாக ஒரு கிளாஸே ஆரம்பித்தாங்க. இன்னும் 1902, தட்ஸ்
1902 இன் 85 டெக்னிக்கல் அண்ட் வொகேஷ்னல் ஸ்கூல்ஸ் தனியாக கைடன்ஸுக்காக வந்து இந்தியாவில் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் இன் 1915 த ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கல் லெபார்ட்ரி இன் கல்கட்டா யூனிவர்சிட்டி. நம்ம சைக்காலஜியில் படித்தோம். இந்த சைக்காலஜிக்கல் லெபார்ட்ரி எதுக்காக தான்? கைடன்ஸுக்காக. இது மூலமாக தே கேவ் கைடன்ஸ். அண்டு இன்னைக்கு வரைக்கும் there's a development in guidance. It's most students are studying this horse and B.Edல தனியாக நமக்கு ஒரு சப்ஜெக்டாகவே வச்சுருக்காங்க. பிகாஸ் we have to guide our students. ஸோ இந்த ஹிஸ்ட்ரின்னு கேட்டாக்க ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் டெஃபினிஷன் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் எதை எழுதுவோன்னா ஆன்ஷியன்ட் இந்தியாவில் என்ன இருந்துச்சு, மெடிவல் இந்தியாவில் எப்படி இருந்துச்சு, ஸோ அதுக்கு முன்னாடி புத்திஸ்ட் என்ன இருந்துச்சு, மெடிவல் இருந்துச்சு, ஃபைனலி பிரிட்டிஷ் பீரியடில் என்ன இருந்துச்சு. இதில் நம்ம மறக்கக்கூடாமல் வச்சுருக்க வேண்டியது இந்த ஆன்ஷியன்ட் இந்தியாவில் 2 பீரியட்ஸ். அதெல்லாம் வேதிக் பீரியட், போஸ்ட் வேதிக் பீரியட். இந்த வேதிக் பீரியடில் ரிக், அதர்வண, வேதா இதில் இருக்க கைடன்ஸ். அண்டு நெக்ஸ்ட்டு போஸ்ட் வேதிக்னா ஹரப்பா, மோகஞ்சதாரோ அப்போது. அண்டு புத்திஸ்டில் ஆயுர்வேதா, தனுர்வேதா அண்டு காந்தார வேதா. மெடிவல் பீரியடில் எல்லாத்துக்குமே அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எங்கேயுமே கைடன்ஸ் இருந்தாங்க. அண்டு பிரிட்டிஷ் பீரியடில் 1847 ஃபர்ஸ்ட் இதுக்கு பற்றின ஒரு அவேர்னஸ் வந்தது. அண்டு 1902 85 டெக்னிக்கல் ஸ்கூல்ஸ் ஆர் காலேஜஸ் இதுக்கு வேண்டி ஆரம்பித்தாங்க. அண்ட் 1915 ஃபஸ்ட்டு சைக்காலஜிக்கல் லெபார்ட்ரி ஆரம்பித்தாங்க. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கொஷின். தேங்க்யூ.